அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து துறையை சார்ந்த சாதனையாளருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு சாதனையாளரும் அந்தந்த துறையில் அவங்க விடாமுயற்சி செய்து கடின உழைப்பை மேற்கொண்டு சோதனைகளை சாதனையாக மாற்றினாங்க, வேதனைகளை வெற்றியாக மாற்றினாங்க, இகழ்ச்சிகளை புகழ்ச்சியாக மாற்றினாங்க, தடைகளை தன்னம்பிக்கையால் தகர்த்தெறிந்தாங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாதனையாளர் என்எஸ்கே அவர்கள். என்எஸ்கே அப்படின்னா யார்? அவருக்கு சிறப்பு பேர் கலைவாணர். இந்த கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு எப்படி வந்தது? எம்ஜிஆரின் குருவாக திகழ்ந்தவர் என்எஸ்கே. இப்போ மகாத்மா காந்தி அவர்களின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ணன் கோகலே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய குரு பிபின் சந்திரபால். அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களின் குரு யாருன்னா என்எஸ்கே. இந்த தகவலெல்லாம் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம். என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாம். என்எஸ்கே அவர்கள் பிறந்தது 1908 நவம்பர் 29 கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோயில் அருகே உள்ள ஒழுகினச்சுவடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். 1908 நவம்பர் 29 பிறந்தார். இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு மாவட்டத்துக்கு தான் வெவ்வேறு தலைநகர் இருக்குது. இப்போ மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் அந்த மாவட்டத்தின் பெயரும் அதே தான், அந்த மாவட்டத்தின் தலைநகர் பெயரும் அதே தான். இப்போ எடுத்துக்காட்டாக சென்னை மாவட்டம்னா அதனோட தலைநகர் சென்னை, மதுரைன்னா மதுரை, கோவைன்னா கோவை, சேலம்னா சேலம், திருச்சின்னா திருச்சி, இப்படி. ஆனால் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 2 மாவட்டத்துக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. அதாவது நீலகிரி மாவட்டத்தோட தலைநகர் உதகமண்டலம், ஊட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோயில். இந்த 2 மாவட்டம் வித்தியாசப்படுது. அடுத்ததாக இப்போ நம்ம என்எஸ்கே அவர்கள் பிறந்தது நாகர்கோயில் அருகே உள்ள ஒழுகினச்சேரி. அவருடைய பெற்றோர் தந்தை சுடலைமுத்து, தாயார் இசக்கி அம்மாள். என்எஸ்கே அப்படின்னா நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன், அப்படி அந்த பேரோட சுருக்கம் தான் என்எஸ்கே. என்எஸ்கே அவருடைய இளமை வாழ்க்கை. என்எஸ்கே அவர்கள் வறுமை காரணமாக 4வது வரைக்கும் படிக்கிறாரு. நாடகம் பார்ப்பதில் அவர் அதிக ஈடுபாடு கொண்டவர். இன்றைய காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, அதை வச்சு பசங்க கேம் விளையாடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் முக்கிய பொழுதுபோக்கு கேம் விளையாடுறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தா நாடகம் பார்க்குறது தான் பொழுதுபோக்கு. இவர் 4 வயசில் பள்ளிக்கு அந்த படிப்பை நிறுத்திட்டு நாடகத்தின் மீது அதிகம் ஆர்வம் வருது. சரி, நாடகத்தை பார்க்கலான்னு போனால் நாடகத்தை பார்க்கறதுக்கு கையில் காசு இல்லை. சரி, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தில் சோடா விற்கிற பையனா, இடையில் சோடா கலரு அப்படின்னு விற்பாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட டெண்டு கொட்டாயின்னு சொல்லுவாங்க. டெண்டு கொட்டாயில் இடைவேளை, அப்போ இடைவேளை மட்டும் இல்லை, நம்மளுக்கு தேவையான போது நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் கூடையில் முறுக்கு, மிக்சரு, சமோசா இதெல்லாம் அப்போ வச்சுருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இடைவேளை அப்போ, இன்டர்வெல் அப்போ நம்ம போய் கேண்டீனில் நம்மளுக்கு தேவையானது வாங்கிட்டு வருவோம். அதாவது உணவை தேடி நம்ம இன்றைக்கி போகிறோம், ஆனால் அன்றைக்கி நம்மளை தேடி உணவு வந்துச்சு, திங்ஸு, ஸ்நாக்ஸு. இப்போ அந்த மாதிரி நாடகம் பார்க்குறவங்களுக்கு சோடா தர வேலை தான் இவருக்கு. நாடகம் பார்க்குறதுக்காகவே சோடா விற்கிற பையனாக போனார். அப்போ அவருக்கு கேள்வி ஞானம் அதிகம். ஒரு நாடகத்தில் அந்த காட்சியை பார்த்தாருன்னா அந்த காட்சியில் பேசக்கூடிய வசனங்கள், அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உடனே நடித்து காட்டுவார். அதாவது கில்லாடி அவர். அப்போ ஒரு காட்சியை பார்க்கும்போது நடிக்கிறாரு, பேசுகிறாரு, இப்படியே போகுது அவருடைய வாழ்க்கை. இப்போ கேள்வி ஞானம் அதிகம் உள்ளவர்னு நான் சொல்லிட்டேன். இப்போ கேள்வி ஞானம் அப்படின்னா என்ன, கல்வி ஞானம் அப்படின்னா என்ன? எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி, இப்படி கல்வி மூலயமா வர்ற அறிவு, கல்வி அறிவு, கல்வி ஞானம். எதுவுமே படிக்காத மேதைன்னு சொல்கிறோம் இல்லையா, கேள்விப்பட்டே அவங்க தன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்குவாங்க. அதாவது இப்போ பட்டறிவுன்னு சொல்லுவாங்க, படிக்காத மேதைன்னு சொல்லுவோம், பட்டறிவுன்னு சொல்லுவோம். இது படிப்பறிவால் வந்த திறமை பெருசா, பட்டறிவால் வந்த திறமை பெருசான்னா இதுக்கு அதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலச்சரிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இப்போ இதுவரைக்கும் சாதனையாளர்கள் பெரும்பாலும் எல்லாருமே
படிப்பறிவால் சாதித்தவர்களை விட பட்டறிவால் சாதித்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னு நான் சொல்ல, கண்ணதாசன் அவர்களே அவர் எழுதிய புத்தகத்தில் சொல்கிறார். படிப்பு அறிவை விட பட்டறிவு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு. இப்போ இவருக்கு வந்து பட்டறிவு அதிகமாகிடுச்சு. நாடகத்தின் மூலியமாக சினிமாவுக்கு வரணும்னு சென்னை வராரு. இப்போ அவர் நடித்த முதல் திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சதி லீலாவதி. சதி லீலாவதிங்கிறது அந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய முதல் படமும் சதி லீலாவதி தான். எஸ்.எஸ். வாசன் அவர்கள் ஆனந்த விகடனில் சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு தொடரை எழுதுகிறாரு. அந்த தொடரை படமாக்கணும்னு சொல்லி சதி லீலாவதிங்கிற படத்தை எடுக்கிறாங்க. அந்த சதி லீலாவதி படத்திற்கு டைரக்டர் யாருன்னு பார்த்தா எல்லிஸ் ஆர் டங்கன். எல்லிஸ் ஆர் டங்கன் அவர் வந்து டைரக்டர். அவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். சதி லீலாவதி ஸ்டோரி டிஸ்கஷன் அப்போ என்எஸ்கே அவர்கள் வந்து தன்னுடைய தாங்கள் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் சொல்ல பார்க்குறாரு. அப்போ அங்கிருந்து இங்கெல்லாம் தடுத்துறாங்க, கம்னருன்னு. ஆனால் அதே மீறி அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கிற வகையில் எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கிட்ட தன்னுடைய கருத்தை நான் எழுதி வச்சுக்கிற ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட எல்லிஸ் ஆர் டங்கன், அதாவது தமிழில் சொல்கிறது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லும்போது இது நல்லா இருக்கு, நீங்களே இது பண்ணுங்கன்னு சொல்லி திரைப்படத்தில் நகைச்சுவைக்குன்னு தனி ட்ராக் சிஸ்டம் கொண்டு வந்தது என்எஸ்கே அவர்கள் தான். அது வரைக்கும் திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சின்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறது, விழுந்து எந்திரிக்கிறது, இப்படி தான் இருந்தது. உடல் ரீதியான செய்கை செஞ்சு தான் நகைச்சுவை காட்சி இருந்தது. இவர் வந்த பிறகு நகைச்சுவை காட்சியில் ஒரு புதுமையை புகுத்துறாரு, புரட்சியை ஏற்படுத்துறாரு. தான் வர்ற காட்சியில் தீண்டாமைக்கு எதிராக பகுத்தறிவு கருத்தில் புகுத்துறாரு, ஜாதி மத வேறுபாட்டை சாடுறாரு. இப்படி ஒவ்வொரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. தான் நடித்த நல்ல தம்பி அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிஞர் அண்ணா வசனம் எழுதிய அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் திரைக்கதையே என்னன்னா அவருடைய சொத்து முழுவதும் ஏழைகளுக்கு எழுதி தர மாதிரி தான் அந்த படத்தில் காட்சி அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, கிந்தனார் நாடகத்தில், கிந்தனார் அப்படிங்கிற நாடகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்விக்காக அவர் குரல் கொடுக்குறார். அந்த நாடகத்தோடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி அவசியம் அப்படிங்கிறது. இப்போ கிந்தனார் அப்படின்னா அது அதனுடைய மறைமுகமாக நந்தனார். 63 நாயன்மார்களில் நந்தனாரும் ஒருத்தர். 12 ஆழ்வார்களில் ஒரு சில பேர் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது சிவன் கோயிலுக்கு போனால் 63 நாயன்மார் இருக்குது. அதில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. வைணவ கோயிலுக்கு போகும்போது 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அந்த 12 ஆழ்வார்களில் ஒரு 3 பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. இது மாதிரி நந்தனார் அப்படிங்கிற அந்த இதை மாற்றி தான் கிந்தனார் அப்படின்னு கொண்டு வராரு. கிந்தனார் அப்படிங்கிற நாடகம் வந்து கல்விக்கு ஆதரவாக ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி அவசியத்தை வலியுறுத்துகிற படம். மனித நேயத்தின் மறு உருவமாக என்எஸ்கே அவர்கள் இருந்தார். அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மனிதநேயமிக்க மனிதனாக திகழ்ந்தார். அவர் வந்து திறமைசாலிகளை வாயார வாழ்த்தி அவங்கள வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. எம்.கே. தியாகராஜர் பாகவதர், பி.யு. சின்னப்பா போன்ற நடிகர்கள், தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன எம்.கே. தியாகராஜர் பாகவதர் அந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தவர். அந்த காலகட்டத்தில் இவர் நாடக கலையில், அதாவது சினிமாவை தேடி மக்கள் போகிறாங்க, நாடக கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அந்த நாடகம் எங்கெங்கெல்லாம் நாடகம் சரியாக நடக்கலையோ அங்கே போய் இவர் நாடகம் நடத்துகிறாரு. அந்த நாடகத்தை தலைமையேற்றி வைக்கிறாரு. ஏன்னா நாடக கலைஞர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை இதை நம்பி தான் இருக்குது அப்படின்னு தன்னுடைய பங்களிப்பை தராரு. நஷ்டத்தில் இயங்கும் நாடக கம்பெனிலாம் இவர் தலைமையேற்று நடத்துகிறாரு. இப்போ சினிமாவில் இவர் நடிக்கும்போது அதிக சம்பளம், நாடகத்தில் சம்பளம் கிடையாது. எனக்கு சம்பளமெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வருமானம் அதிகம் தேவையில்லை, நாடக கலைஞர்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நாடகத்துக்கு முக்கியத்துவம் தரார். சகலகலா வல்லவனாக என்எஸ்கே அவர்கள் இருந்தார். சகலகலா வல்லவன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கலைகளை, அதாவது இயல், இசை, நாடகம் முத்தமிழ்லையும் சிறப்பாக இருக்கிறவங்க தான் சகலகலா வல்லவர்னு சொல்லுவாங்க. இப்போ என்எஸ்கே அவர்கள் தோல்வி அடைஞ்ச படங்களில் வந்து தோல்வி அடைகிற படத்தில் இவருடைய காமெடி ட்ராக் நகைச்சுவை காட்சியை தனியாக எடுத்து அந்த படத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரி
நகைச்சுவை காட்சிகளை இணைச்சி தோல்வி அடைந்த படங்களை இவர் மறுபடியும் வெற்றி அடைந்த படங்களாக மாற்றுறாரு. அது ஒரு தனி சிறப்பு. வெறும் நடிகராக மட்டுமின்றி அவர் இயக்கம், இசை, பாடல், கதை, திரைக்கதை, படத்தொகுப்பு, இப்படி சினிமாவில் என்னென்ன டெக்னிக் இருக்கோ அத்தனை இதுலேயும் நுணுக்கமாக அவர் வேலை செய்கிறாரு. சகலகலா வல்லவனாக அவர் இருக்கிறாரு. அதனால் சகலகலா வல்லவனாக என்எஸ்கே அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் நீடிச்சு இருக்கு. பகுத்தறிவு அப்படின்னு பார்க்கும்போது பழமை கதைகளை பேசி தமிழர்களை முட்டாளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவியல் கருத்துக்களை புகுத்துறாரு. தன்னுடைய படத்தில் வர பாட்டிலையும் சரி, படத்தில் வர காட்சிலையும் சரி, அறிவியல் சிந்தனைகளை புகுத்துறாரு. இப்போ ஒரு படத்தில் வந்து பாட்டு பாடுறாரு, விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி, அடியே நான் விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி. அந்த பாட்டில் ஆணும் பெண்ணும் இல்லாமல் புருஷன் பஞ்சாதி இல்லாமல் புள்ளக்குட்டி பிறக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெஸ்ட் டியூப் பேபி வந்திருக்கு இல்லையா, அது அப்பயே அவர் பாடிட்டார். அதே மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, துணி தேவைக்கு ஒரு மிஷினு, சுவிட்சு போட்டால் பட்டன் போட்டால் இட்லி வரதுக்கு ஒரு மிஷினு அப்படின்னு அந்த பாட்டில் பாடுவார். உடுமலை நாராயண கவி அவர்கள் அந்த பாட்டை எழுதியிருப்பார். அவர் சொன்ன அந்த தொலைநோக்கு பார்வையோட அந்த அறிவியல் சிந்தனைகளை பூத்தினார். பகுத்தறிவு கருத்துக்களை முன் வச்சு படம் எடுத்தார். 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இந்தியா வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே படம் எடுத்தார். 10 வருஷத்துக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடினார் இல்லையா. ஆனால் அவர் சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு பிறகு இந்தியா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரைப்பட காட்சி வடிவமைக்கிறாரு. அதுவும் நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லை, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2020 கனவு கண்டார். 2020 இந்தியாவானது வல்லரசு ஆகும் அப்படின்னு கனவு கண்டார். அதில் ஒரு 70% அது நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ தொலைநோக்கு பார்வை, தீர்க்கதரிசிகள் அப்படிம்பாங்க. பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே சொல்கிறவங்களுக்கு பேர் தீர்க்கதரிசிகள். இப்போ பகுத்தறிவு கருத்துக்களை, அறிவியல் கருத்துக்களை புகுத்தின என்எஸ்கே அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அடுத்ததாக டிஏ மதுரம், என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி என்எஸ்கே அவர்களுக்கும் டிஏ மதுரம் அவர்களுக்கும் இப்போ மோதல் ஆரம்பித்து காதலில் போய் கல்யாணம் வரைக்கும் முடிஞ்சு கடைசி வரைக்கும் அவங்க ஒரு இணைபிரியாத தம்பதிகளாக இருந்தாங்க. என்எஸ் கலைவாணர் அவர்கள் திருச்சிக்கு நாடகம் நடிக்க போகும்போது அந்த பகுதியில் ஸ்ரீரங்கம் தான் டிஏ மதுரம் அவங்களுடைய ஊர், ஸ்ரீரங்கம். சரி, இங்கே தான் அவங்க அந்த நாடகம் நடிகை இருக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல போய் அவர் வீட்டில் சந்திக்கிறாங்க. இவர் எதுக்கெடுத்தாலும் மனசில் எதையும் வச்சுக்காம வெளிப்படையாக பேசக்கூடியவர், பட்டுன்னு பேசக்கூடியவர். அதனால் தன்னுடைய முதல் சந்திப்பிலே டிஏ மதுரம் அந்த அம்மையாருக்கு இவர் பிடிக்கல. அவங்களுடைய சந்திப்பு மோதலில் துவங்குது. என்எஸ்கே அவர்களும் டிஏ மதுரம் அவர்களும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் வசந்த சேனா அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பூனேயில் வந்து ஷூட்டிங் நடக்குது. அப்போ ரயில் வந்து சென்னையிலேருந்து ரயில் மகாராஷ்டிராவுக்கு போகும்போது அப்போ அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து தேவையான பணத்தை வந்து தர முடியல. அந்த சூழலில் ரயில் புறப்பட்டுருச்சு. அப்போ என்எஸ்கே அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்எஸ்கே அவர்கள் வந்து நம்ம அந்த நிலைமையை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பூனேக்கு போகிறாங்க வசந்த சேனா படப்பிடிப்புக்காக. அப்படி படப்பிடிப்புக்கு போகும்போது இவங்க எல்லாமே படப்படன்னு நடிச்சுக்கிறாங்க, துணை நடிகர்கள் எல்லாமே. இப்போ இவர்கிட்ட இருந்த காசை வச்சு ஒரு 2-3 நாள் சமாளிக்கிறாங்க. அப்புறம் பூனேயில் போய் படம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சு இது பண்ணும்போது பணம் செலவாயிடுது, இவர்கிட்ட இருந்த பணமெல்லாம் செலவாயிடுது. அப்போ டிஏ மதுரம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து அதாவது இந்த ப்ரொடியூசர் நம்மளுக்கு பணம் கண்டிப்பாக தருவார், இந்த டைமில் நம்மளுக்கு பணம் கிடைக்கல, அதனால் நம்மளை நம்பி வந்த சக கலைஞர்களை நம்ம தவிக்க விடக்கூடாது, அவங்கள பசி பட்டினியில் நம்ம போடக்கூடாது அப்படின்னு ஒரு மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்துகிறாரு. இந்த சம்பவத்திலேருந்து மதுரம் அவங்கள வந்து என்எஸ்கே அவர்கள் மீது ஒரு அன்பு ஏற்படுது. ஏன்னா மற்றவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, தான் வச்சுருந்த காசை வச்சுக்கிட்டு தான் மட்டுமே செலவு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, இல்லை அந்த பயணத்தை ரத்து செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் இவரும் தானாகவும் வராமல் இந்த ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணாமல், ஏன் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுன்னா, இப்போ அவர் சொல்கிறாராம், மதுரம் நீங்கள் வந்து
இந்த ஷூட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே வந்திருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு போயிடும். அதனால் அவங்கெல்லாம் இதை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம சுயநலத்துக்காக இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இதை நம்பி பல கலைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால் இந்த ஒரு பொதுநலத்தோடு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் மதுரம் அவங்களோட நகையெல்லாம் கலட்டி அதை அடமானம் வச்சு தான் அந்த மீதி நாட்களை அவங்க படப்பிடிப்பெல்லாம் முடித்து வர்றாங்க. வரும்போது அந்த டைமில் இருவருக்கும் மீது ஒரு காதல் ஈர்ப்பு ஏற்பட்டு கல்யாணம் அங்கேயே நடக்குது. எங்கே வசந்த சேனா படப்பிடிப்பு தளத்திலேயே நடக்குது. அந்த வசந்த சேனா படத்தின் டைரக்டர் ராஜா சாண்டோ அப்படிங்கிறவர். ராஜா சாண்டோ மிக கண்டிப்பான ஒரு இயக்குனர். அந்த காலகட்டத்தில் அவர் டி.ஏ. மதுரம் என்எஸ்கே அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. சென்னைக்கு வராங்க. இப்படி இன்பமாக போயிட்டு இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு புயல் வீசுது. லட்சுமிகாந்தன் அவர்களுடைய கொலை வழக்கில் இவர் குற்றம் சாட்டப்பட்டு இவர் சிறைக்கு போகிறாரு. இந்த லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறவர் இந்து நேசன் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்துகிறார். அந்த பத்திரிகையில் அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லா நடிகர்களையுமே அவர் அதை பற்றி கிசு எழுதுகிறாரு. அதனால் அவர் இந்து நேசன் பத்திரிகை ஆசிரியர் லட்சுமிகாந்தன் அவர்கள் கத்தியால் குத்துறாங்க. யாருன்னு தெரியல. அது 2 நாளுக்கு பிறகு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் இறந்துடுறாரு. அந்த கொலை வழக்கு குற்றம் சாட்டப்பட்டு 1945 மே 3ஆம் தேதி தீர்ப்பு வருது. அந்த கொலை குற்றத்துக்கு 3 பேர் காரணம்னு சொல்கிறாங்க. 1 எம்.கே. தியாகராஜ பாகவர், 2 பச்சிராஜா ஸ்டூடியோவுடைய நிறுவனர் ஸ்ரீராமுலு அவர்கள், 3 என்எஸ்கே. இப்போ அந்த தீர்ப்பு வெளியே வந்துடுது. அந்த தீர்ப்பில் ஸ்ரீராமுலு அவர்கள் விடுதலை அடைஞ்சிடறாரு. என்எஸ்கே அவர்களும் எம்.கே. தியாகராஜ பாகவரும் சிறையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டெலாம் கிடையாது. இங்கே இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் கிடையாது. அதனால் இங்கிலாந்தில் ப்ரீவியூ அப்படிங்கிற அமைப்பு மூலயமா நம்ம டி.ஏ. மதுரம் அவர்கள் 1947 ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த இடைப்பட்ட இவர் கைது செய்யப்பட்டு 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த 2 வருஷமாக 24 மணி நேரமே அவருடைய விடுதலை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சொத்துக்களெல்லாம் இழந்து என்எஸ்கே அவர்களை விடுதலை பெற்று வர்ற வரைக்கும் அவங்க விடாமுயற்சி செய்து போராடுறாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் என்எஸ்கே அவர்கள் வீடு இருக்கிற ராயப்பேட்டையிலையும் சரி, டி.ஏ. மதுரம் அவங்க வீடு டி நகர்லேயும் சரி, ஒரு அன்னதான சத்திரம் மாதிரி அந்த காலகட்டத்தில் சினிமா நடிக்கிறதுக்கு பாடுபடுற கலைஞர்களுக்கு எனி டைம் சாப்பாடு போட்டுட்டு போகிறாங்க. எப்படி அதனுடைய வழித்தோன்றல் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆரின் வழிகாட்டி குரு யாருன்னு பார்த்தா என்எஸ்கே தான். எம்ஜிஆருக்கு பின்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னை தேடி வந்தவர்களுக்கு, நாடி வந்தவர்களுக்கு அவங்க வயிறாக சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற கொள்கையை அவங்க கடைபிடித்தாங்க. இப்போ டி நகரில் இருக்கிற டி.ஏ. மதுரம் அவங்க வீட்லேயும், ராயப்பேட்டில் இருக்கிற என்எஸ் கிருஷ்ணன் அவரோட வீட்லேயும் அந்த டைமில் சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் அன்றைய காலகட்ட கலைஞர்களுக்கு, இல்லாத ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது எம்ஜிஆர் 8வது வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 8வது வள்ளலுக்கு வழிகாட்டியாக இருந்தது யாருன்னா என்எஸ்கே அவர்கள் தான். இப்போ சிறைக்கு சென்று திரும்பி வராரு என்எஸ்கே அவர்கள். பைத்தியக்காரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு. அந்த திரைப்படத்தில் என்எஸ்கே அவர்களுக்கு உதவும் வகையில் பல கலைஞர்கள், அந்த காலகட்டத்தில் பல கலைஞர்கள் காசு வாங்காமல் நடிக்கிறாங்க. சும்மாவே நடித்து தராங்க. என்எஸ்கே அவர்கள் வறுமையில் இருக்கிறதுனால அந்த நடிகர்லேயே எம்ஜிஆரும் ஒருத்தர் காசு வாங்காமல் நடித்து, அதாவது உதவும் மனப்பான்மை அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கு. இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நடிகர்கள் காசே தான் கடவுளப்பான்னு வாழ்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு நட்பின் அடிப்படையில், ஒரு புரிதல் அடிப்படையில், ஒரு குரு சிஷியன் அப்படிங்கிற அடிப்படையில், எப்படி புராணத்தில் எடுத்தோம்னா கிருஷ்ணரும் குசேலன் மாதிரி, கோப்பெருஞ்சேலம் பிசிராந்தையன் மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் என்எஸ்கே அவர்களுக்கும் உள்ள ஒரு நட்பு ஆழமான நட்பாக இருந்திருக்கு. என்எஸ்கே அவர்களுக்கு கலைவாணர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது. இப்போ கூட நம்ம கலைவாணர் அரங்கம் அப்படிங்கிறது சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் தான் தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சிகள் நடைபெறுது. அந்த கலைவாணர் அரங்கம் யாருனால உருவாக்கப்பட்டாங்கன்னா என்எஸ்கே அவர்களுடைய நினைவால் தான் உருவாக்கப்பட்டாங்க. இந்த கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா 1947ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற நடராஜ வாசக சாலையில்
இந்த கலைவாணர் அப்படிங்கிற பட்டத்தை அன்றைய நாடக தந்தை என்று போற்றப்படும் பம்மல் சம்பந்தம் அவர்கள் தராங்க. என்எஸ்கே அவர்கள் பொதுவாக ஒரு கட்சி பாகுபாடின்றி அனைத்து தலைவர்கள்கிட்டையும் ஒரு நட்புறவை வைத்திருந்தார். அதில் குறிப்பாக தந்தை பெரியார்கிட்டையும் அறிஞர் அண்ணாக்கிட்டையும் நல்ல ஒரு புரிதலோட நட்போடு இருந்தார். எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புணர்வை வளர்த்தார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஜாதிய பாகுபாட்டை எதிர்த்ததுனால தந்தை பெரியார் வழியில் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த சினிமா நடிகரில் தந்தை பெரியார் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார். இந்த சமூகம் பால்பட்டு போகுது சினிமாவால் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கலைவாணர் அவர்கள் கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க, எப்படி தந்தை பெரியார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ வந்து சினிமாவால் இன்றைக்கி வந்து சமூகம் மாறிட்டு வருது, அவர் வந்து ஒன்றும் தப்பாக சொல்லலையே, அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு ஆமோதிக்கிறார். என்எஸ்கே அவர்களை வந்து தென்னாட்டு சார்லி அப்படின்னு கூப்பிட்றாங்க. சார்லி அப்படின்னா சார்லி சாப்ளின். இப்போ அவர் நினைவாக தென்னாட்டு சார்லி அப்படின்னு கூப்பிடும்போது அப்போ என்எஸ்கே அவர்கள் சொல்கிறாரு, சார்லி சாப்ளின் அவர்களை 1000 துண்டா போட்டு அதில் வர்ற ஒரு துண்டுக்கு கூட நான் ஈடாக மாட்டேன். அவர் எங்கேயோ நான் எங்கேயோ, மலை மாதிரி அவர், நான் ஒரு மடு மாதிரி. அவர் வந்து ஒரு மகா கலைஞன், நான் வந்து அவர் ஒரு சின்ன, அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிறாரு. அடுத்ததாக ஹனுமந்த் ராவ் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, இன்கம் டேக்ஸ் அதிகாரி, அவர் வந்து கலைவாணர் அவர்களுடைய ஆஃபீஸில் ரெய்டு நடக்குது. அப்போ அந்த ரெய்டு நடக்கும்போது அந்த நோட்டில் லெஜரில் தானம் தர்மம் தானம் தர்மம்னு இருக்குது. அப்போ கேட்குறாரு, என்னையா எதுக்கு எடுத்தாலும் தானம் தானம் தர்மம் தர்மம்னு இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் இல்லைன்னு வந்தவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது எங்கள் ஐயா, அந்த ஆஃபீஸில் இருக்கிறவர் சொல்லிக்கிறார். இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது, அதனால் தானம் தர்மம் நிறைய பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, சரி இது உண்மைதானா இல்லையா அப்படின்னு அதை டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக அவர் போகிறாரு. நான் ஒரு அதிகாரின்னு சொல்லாமையே, ஐயா நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், எனக்கு பணம் தர வேண்டியவர் திடீர்னு இறந்துட்டார், அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தர்ம சங்கடமான நூல் அந்த சூழ்நிலையை சொல்லிக்கிறாரு. உடனே அந்த டைமில் தன்னால் முடிந்த அந்த பண உதவியை அவருக்கு செஞ்சுருக்கிறார். யார் என்ன ஏதுன்னெல்லாம் கேட்கல, ஏதோ நம்மளை தேடி வந்து ஒரு உதவி கேட்குறாங்களே அப்படின்னு உடனே பணத்தை தந்துருக்கிறாரு. அப்போ அந்த ஹனுமந்த் ராவ் அப்படிங்கிற அதிகாரி, நீங்கள் கிருஷ்ணன் உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் கிருஷ்ணன் கிடையாது கர்ணன் அப்படின்றாரு. கடைசி வரைக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்டவர் கர்ணன். அந்த மாதிரி என்எஸ்கே அவர்களும் கொடுத்து கொடுத்து இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் முடிந்த உதவியை அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த வழித்தோன்றல் தான் எம்ஜிஆர் 8வது வள்ளலாக ஆனார் என்பது வரலாறு. கலைவாணர் அவர் வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு வராது. வந்துட்டு அந்த டைம்லேயும் இந்த என்எஸ்கே அவர்கள் தாங்கிட்ட பணம் இல்லை, அதனால் பார்க்குறாரு, வீட்டில் ஒரே ஒரு வெள்ளி குஜா இருக்குது. அந்த வெள்ளி குஜாவை எடுத்து இதை வச்சு நீங்கள் விற்று இதில் வர பணத்தை வச்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதாவது வறுமை சூழ்ந்த போதும் வள்ளலாக திகழ்ந்திருக்கிறார். அதை தான் இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. அடுத்ததாக அவர் வீட்டில் வந்து தினமும் ஒரு பிச்சைக்காரன் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிச்சை கேட்பானா, ஐயா தர்மம் போடுங்க ஐயா, ஐயா பிச்சை போடுங்க ஐயா, ஐயா பசிக்குது ஐயா, சாப்பிடல ஐயா அப்படின்னு பிச்சைக்காரன் வந்து தர்மம் கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்லாமல் தர்மம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஏங்க இவன் வந்து ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட டெய்லி வந்து வாங்கிட்டு போகிறான், மறுபடியும் ஏங்க அவனுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ வந்து என்எஸ்கே அவர்கள் சொல்லிக்கிறாரு, அவன் ஏதோ இல்லைன்னு சொல்லி தானே வந்து கேட்குறான், நான் கொடுக்குற இந்த 5-10 வச்சு அவனை மாடியாக கட்ட போகிறான், ஏதோ இல்லாததுக்கு வயிற்று பசிக்கு கேட்குறான், நம்மளால் முடிய உதவியை நம்ம செய்யணும். ஒருத்தன் ஏமாத்தினாலும் தெரிஞ்சியுமே அந்த உதவும் மனப்பான்மையை அவர் விடலை. அந்த சம்பவம் வந்து அவருடைய ஈகை குணத்தை தான் வெளிப்படுத்துது. அடுத்ததாக உதவி கேட்குறாங்க கர்ப்பிணி பெண்ணு. அப்போ வந்து ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்குறாரு கலைவாணர் அவர். இந்த அம்மா கர்ப்பிணி பெண்ணு போகிறாங்க, போனவுடனே மறுபடியும் கூப்பிட்றாரு, மறுபடியும் ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், ஏற்கனவே 100 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் கூப்பிட்டு கொடுக்குறாருன்னு. அப்போ என்எஸ்கே அவர்கள் சொல்லிக்கிறாரு, ஏம்மா நீ முன்ன வந்து கேட்டதுக்கு கொடுத்தது உங்களுடைய வறுமைக்காக கொடுத்தேன்,
இப்போ ரெண்டாவது நான் கொடுக்குறது உங்களுடைய நடிப்புக்காக வயிற்றில் இருக்கிற அந்த துணியை வச்சு எடுத்துருங்க அப்படின்றாங்க. அதாவது போலியாக பொய்யா நடித்து அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வாங்க அந்த அம்மா வந்திருக்கு. கர்ப்பிணி பெண் வேடமடைந்து அந்த அம்மா வாங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கும் அவர் கோவப்படாமல் இந்த உதவி செஞ்சுருக்காரு. நீ வந்து உன்னுடைய நடிப்பு நல்லா இருக்கு, தன்னை ஏமாற்ற வந்தாங்கன்னு தெரிஞ்சியுமே அவர் உதவி செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பழுத்த மரத்தை நாடி பறவைகள் வர மாதிரி என்எஸ்கே அவர்களை தேடி நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறையா பேரை அடையாளப்படுத்தியிருக்கிறார். சினிமாவில் நிறைய பேர்த்த அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா அவர்களை மணமகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் என்எஸ்கே அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மணமகள் அப்படிங்கிற திரைப்பட வசனத்துக்காக 10,000 ரூபா அன்றைக்கே சம்பளம் கொடுத்துருக்காரு. 10,000ங்கிறது அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு தொகை. அப்போ இந்தியாவிலேயே ஒரு வசனம் எழுதுறதுக்காக இவ்வளோ பெரிய தொகை சம்பளமாக வாங்கினது கருணாநிதி அவர்கள் தான். இந்த சாதனை வேறு யாருக்கும், ஒரு எழுத்தாளராக இருந்துக்கிட்டு உலக புகழ்பெற்ற ஒரு தலைவராக வந்தார் கலைஞர். அதை நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நிறையா பேர்த்துக்கு இவர் வாழ்வு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நான் சொன்னேன். அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம். அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்கணுமா தமிழ்நாட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு அப்போ போராடின அந்த போராட்ட தலைவர்களுக்கு இவர் முழு ஆதரவை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாகர்கோயிலில் மகாத்மா காந்திக்கு மிகப்பெரிய ஒரு நினைவு தூணை ஏற்படுத்துகிறாரு. அந்த காலகட்டத்திலேயே 50,000 ரூபாய்க்கு நினைவு தூணை ஏற்படுத்தி அந்த நினைவு தூணில் கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை அவருடைய கருத்தை அந்த கவிதைகளை அந்த நினைவு தூணில் கொண்டு வராரு, இடம்பெற வைக்கிறாரு. அதே மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் உருவாகிறதுக்கு தன்னுடைய நிலத்தை தானமாக தராரு. அடுத்ததாக எம்ஜிஆருக்கும் கலைவாணருக்கும் இருந்த நட்பு, என்எஸ்கே அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் மிக ஆழமான ஒரு நட்பை கொண்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த ஒரு நட்பு இருந்தது, அந்த ஒரு புரிதல் இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்எஸ்கே அவர்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் முதல் படம் சதிலீலாவதி 1936 வெளிவந்த திரைப்படம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து கொல்கத்தாவில் ஒரு நாடகம் நடிக்க போகும்போது ஒரு தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த தண்ணியை தாண்டி குதிக்கும் போது அவருடைய செருப்பு அறுத்திருக்கு. அப்போ அந்த இடத்துலையே அவர் எம்ஜிஆர் வந்து செருப்பை அந்த இடத்துல விட்டுட்டு ஷூட்டிங்காக போயிடுறாரு. மறுநாள் வந்து ஷூட்டிங்க்கு வெறுங்காலோட போக முடியாது எப்படி அப்படின்னு எம்ஜிஆர் அந்த பதட்டமான சூழலில் இருக்கும்போது, இல்லை அந்த செருப்பு வந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தைச்சி அந்த அருந்த செருப்பை தைச்சி மீண்டும் அதை வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு அறிவுரை தராரு ராமச்சந்திரா. எம்ஜிஆர் வந்து அவர் ராமச்சந்திரான்னு கூப்பிடுவார். ராமச்சந்திரா, நீ வந்து இன்னைக்கு நடிகராக இருக்கிற, இது வந்து நீ நம்ம எப்போ இருந்தாலும் எளிமையாக இருக்கணும், நம்ம வந்து எப்பயுமே வசதி இருக்குதுன்னு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, வசதி இல்லையேன்னு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு அறிவுரை கூறுகிறாரு. அதை கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் வந்து அதை பின்தொடர்ந்தார். அவர் சொன்ன அந்த அறிவுரையை எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் எளிமையாக இருந்தார் என்பது வரலாறு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் 1966 தீபாவளி மலரில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அந்த கட்டுரை என்னன்னா, அந்த தலைப்பு கலைவாணர் ஒரு புரியாத புதிர் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. அந்த தலைப்பு எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, என்எஸ்கே அவர்கள் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இறக்கும் தருவாயில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போ என்எஸ்கே அவர்கள் கடைசியாக எம்ஜிஆர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் போகிறாரு என்எஸ்கே பார்க்க. அது ஏன் 2 நாள் கழிச்சு போகிறாருன்னா, டாக்டர் வந்து அவர் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு அவர் வந்து பாருங்கள், யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னதுனால அந்த 2 நாள் வந்து பல்ல கடிச்சிட்டு போய் பார்க்காம இருக்கிறாரு. 3ஆவது நாள் போய் அவருடைய உடல்நிலை விசாரிக்கிறதுக்காக பார்க்க போகிறாரு. அப்போ என்எஸ்கே அவர்கள் சொல்கிறாரு, ராமச்சந்திரா, என்னை பார்க்க யாரோ போகிறாங்க, டெய்லியும் செய்தியில் பேப்பரில் பார்க்குறேன், ஆனால் ராமச்சந்திரன் வந்து போனதாக ஒரு பதிவு இல்லையே,
ஏன்னா நீ வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், நீ நாளைக்கு என்னை பார்க்கல அப்படிங்கிற வரலாறு தப்பாக பேசக்கூடாது, அதற்காக தான் நான் உன்னை பார்க்க வர சொன்னேன் அப்படின்னு இறக்கும் தருவாயில் கூட அந்த, அதாவது தன்னுடைய உயிர் போகிற தருவாயில் கூட அந்த மாதிரி நினச்சிக்கிறார். இப்போ சாக்ரட்டிஸ் அவர்கள் கூட இறக்கும் தருவாயில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது, நீ தான் சாக போறிய, எதுக்கு இதெல்லாம் சொன்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு சாகிறேன் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, சாக்ரட்டிஸ் அவர்களை ஹாம்லோக் அப்படிங்கிற விஷத்தை கொடுத்து கொண்டாங்க. அந்த நிகழ்வு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சாகிறப்ப கூட அடுத்தவங்க வந்து உதவுற மனப்பான்மை இருந்திருக்கு. கடைசி மூச்சு உள்ள வரை ராமச்சந்திரா என்னை பார்க்க யாரோ வர்றாங்க, அது பேப்பரில் வருது, ஆனால் நீ ஒரு புகழ்பெற்ற நடிகர், நீ வரலைன்னா அது தப்பாக போயிடும், உன்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது, அதுக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு அந்த டைம் கூட நம்ம உடம்பு சரியில்லையேன்னு அவர் நினைக்கல. பிறருடைய நலத்தை அவர் நினச்சி அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்எஸ்கே அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உள்ள ஒரு நட்பு, ஆழமான நட்பு. என்எஸ்கே அவர்கள் ஒரு குருவாக, வழிகாட்டியாக எம்ஜிஆர் அவர்கள் கடைபிடிச்சு வந்தார். என்எஸ்கே அவர்கள் வாழ்ந்த வீடு அந்த மதுரை பவனம் அப்படிங்கிற வீடு, கன்னியாகுமரியில் இருக்கிற வீடு, ஏலத்துக்கு வரும்போது அந்த வீடு ஏலம் போகாமல் அந்த வீடை வாங்கி என்எஸ்கே அவர்களுடைய சந்ததிகளுக்கு எம்ஜிஆர் தராரு. அது மட்டும் இல்லை, என்எஸ்கே அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ண நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஒரு குருவுக்கு சிஷியன் செய்கிற ஒரு காணிக்கையாக எம்ஜிஆர் இதை நினச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களை வள்ளல்னு சொன்னால் அதை அவர் ஏற்றுக்க மாட்டார். என்னை காட்டிலையும் என்னுடைய குருநாதர் என்எஸ்கே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வள்ளலாக இருந்தார். மனித நேயத்தின் மொத்த வடிவமாக என்எஸ்கே அவர்கள் திகழ்ந்தார் அப்படின்னு எம்ஜிஆரே என்எஸ்கே அவர்களை பற்றி புகழ்ந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கும் என்எஸ்கேவுக்கும் உள்ள ஒரு நட்பு வந்து நம்ம புராணத்தில் படிச்சிருப்போம். பகவான் கிருஷ்ணன் அவர்களுக்கும் குசேலன் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நட்பு மாதிரி என்எஸ்கே அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு என்பது இந்த வரலாறுல நமக்கு தெரிய வருது. என்எஸ்கே அவர்கள் புகழ்பெற்ற நடிகராக இருக்கிற சமயத்தில் வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ சினிமா ப்ரொடியூசர் அவர் வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்தில் வராரு. வந்தோடனே இவர் பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓ அருமை பிரமாதம் அப்படின்னு அமிர்தமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாரு. அப்போ அந்த ப்ரொடியூசரு ஒரு நக்கலா, ஏங்க சாப்பிட்றதே பழைய சாதம், இதில் வேற ஓன்னு அமிர்தம்னு சொல்லி கிண்டல் பண்ணுறார். அப்போ கலைவாணர் அவர்கள் உடனே ஒரு கணிசமான தொகையை கொடுத்து, நீங்கள் போய் பெரிய ஹோட்டலோ சின்ன ஹோட்டலோ எனக்கு பழைய சாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கையில் பணத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அந்த ப்ரொடியூசர் போய் ஒரு 2 மணி நேரம் கழித்து வர்றாரு. ஏன்னா கஞ்சி பழைய சாதம் எங்கே கிடைக்கும்? இப்போ கேரளாவிலலாம் பழைய சாதம் கஞ்சி இருக்குது கேரளா ஹோட்டலில், நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அந்த பெரிய ஹோட்டல்லையும் சின்ன ஹோட்டல்லையும் அந்த பழைய சாதம் இல்லை. அதனால் வெறும் கையோட வராரு. ஐயா நான் அந்த மாதிரி கஞ்சி பழைய சாதம் இனிமேல் கிடைக்கல அப்படின்னு வார்த்தை. அப்போ கலைவாணர் சொல்லிக்கிறாரு, இல்லாத பொருளை நம்ம சாப்பிட்றது வந்து அமிர்தம் தானே, அதனால தான் அமிர்தமாக அப்படின்னு நான் ருசித்து சாப்பிட்டேன், எப்பயுமே பசிக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறார். இதை கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு புகழ்பெற்ற நடிகராக இருந்த போதும் அவர் வறுமையிலையும் எளிமை வாழ்க்கையை கடைபிடிச்சாருங்கிறது தான் இந்த நிகழ்வை நமக்கு காட்டுது. அடுத்ததாக என்எஸ்கே அவர்கள் கடைசியாக பங்கேற்ற பொது நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தோம்னா, சேலம் அருகே உள்ள தாரமங்கலம் அந்த பகுதியில் அறிஞர் அண்ணா சிலையை திறந்து வைக்கிறாரு. அடுத்ததாக அறிஞர் அண்ணாவுடைய கடைசி நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தோம்னா, என்எஸ்கே அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறாரு. 2 பேர்த்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? இவருடைய நிகழ்ச்சி, என்எஸ்கே அவர்களுடைய நிகழ்ச்சி கடைசி நிகழ்ச்சி அண்ணா படத்தை திறந்து வைக்கிறதும், அண்ணாவுடைய கடைசி நிகழ்ச்சி என்எஸ்கே அவருடைய படத்தை திறந்து வைக்கிறதும் எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருந்துக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி என்எஸ்கே அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அவங்களுடைய மனைவி டிஏ மதுரம் அவங்கக்கிட்ட, யாராவது வந்து எனக்கு உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய உயிர் போயிடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம்.
என்எஸ்கே அவர்கள் மருத்துவமனையில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அப்போ வந்து நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வதந்தி செய்தி போடுறாங்க. என்எஸ்கே அவர்கள் மரணம் அடைந்து விட்டார், இறந்து விட்டார் அப்படிங்கிற வதந்தி செய்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்எஸ்கே அவருடைய மனைவி மதுரம் அம்மையார்கிட்ட சொல்கிறாரு, இவங்க நான் சாவர வரைக்கும் விடமாட்டாங்க போல, இவங்க திருப்திக்காவது நான் ஒரு தடவை இவங்களுக்காவது சாகணும் அப்படின்னு நகைச்சுவையோடு சொல்லியிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் தன்னுடைய கொள்கையை கோட்பாடை தனது இறுதி மூச்சு வரை கடைபிடித்தார். 1941 கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவர் மதுரை பவனம் அப்படிங்கிற தன்னுடைய மனைவி பேரில் ஒரு வீடு கட்டுறார் என்எஸ்கே அவர்கள். அந்த வீடு தான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் திருவாதங்கூர் தேவஸ்தானம், அந்த சமஸ்தானம் இருக்கு இல்லையா, திருவாதங்கூர் சமஸ்தானம், அந்த பகுதியிலேயே இந்த இவர் கட்டின வீடு தான் முதல் மொசைக் போட்ட வீடு, காங்கிரீட் வீடு. 1941 அவருடைய வீடு. இப்போ நீங்கள் போனால் கூட போய் பார்க்கலாம். நான் கூட கன்னியாகுமரி போகும்போது அந்த வீட்டை போய் பார்த்தேன். 1941 கட்டப்பட்ட காங்கிரீட் வீடு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் காங்கிரீட் வீடு, முதல் மொசைக்கு வீடு. அப்போ பல ஊர்களிலிருந்து வந்து மாட்டு வண்டியில் வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க ஒரு தகவல் இருக்குது. ஒரு அதிசயம் தானே. ஒரு காங்கிரீட் வீடுங்கிறது ஒரு எல்லா ஊர்லேயுமே அந்த காலத்தில் இருந்தது. ஏதாவது ஒரு சண்டை வந்தால் கூட நீ என்ன பெரிய மாடி வீடியாக கட்டுட்ட அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரிய மாடி வீடு அந்த காலத்தில் கட்டினவர். அது ஒரு அதிசயமாக மாட்டு வண்டியிலலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்தளவுக்கு வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு வியப்பும் திகைப்பும் ஏற்படுது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பொது நலத்திற்காகவே வாழ்ந்திருக்கிறாரா, அது மட்டும் நல்லா தெரியுது. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே படிக்கும்போது கேள்விப்படும் போது அவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கிறார். என்எஸ் கலைவாணர் அவர்கள் 1957 ஆகஸ்ட் 30 இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிற பாடம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை அவருக்காக மட்டுமே அவர் வாழ்ந்திருந்தா இவ்வளோ நேரம் நான் மெனக்கிட்டு சொல்கிறேன் இல்லையா, அது அவருடைய எப்படிலாம் வாழ்ந்தார், எளிமையாக இருந்தார், இனிமையாக பழகினார். அவருடைய வாழ்க்கை எத்தனை பேர்த்துக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். தன்னலம் கருதாமல் பொது நலத்துக்காகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது என்எஸ்கே அவர்கள் ஒரு சகாப்தம் என்பது மட்டும் நமக்கு தெரியுது. பிறந்தோம் என்பது முகவுரையாம், பேசினோம் என்பது தாய்மொழியாம், மறந்தோம் என்பது நித்திரையாம், மரணம் என்பது முடிவுரையாம் அப்படின்னு ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் சொன்னார். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அந்த வகையில் என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிற பாடம் என்னன்னா, இந்த மனித வாழ்க்கையில் நம்ம பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்எஸ்கே அவர்கள் ஒரு சகாப்தம் என்பது நமக்கு இந்த தகவல் மூலம் நமக்கு ஊர்ஜிதமாகிறது. என்எஸ்கே அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.